கட்சி தொடங்குவது அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இவங்க பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலேயே நிறைய விஷயங்களை எடப்பாடி ஐயா சொல்லிட்டாரு. அதாவது அதிமுகவுக்குள்ள ஒரு குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறத சொல்லிட்டாரு. அது ஏற்கனவே அவங்க வந்து சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு துணை பொதுச் செயலாளர்னு ஒன்று கிரியேட் பண்ணி தினகரன் ஐயாவுக்கு கொடுக்கும் பொழுதே அவங்க வந்து டுவர்ட்ஸ் குடும்ப கட்டுக்குள்ளே கட்சியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சது. அதன் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான், அதாவது ஓபிஎஸ்ஓ டிடிவியோ அதிமுகவில் இணைப்பதை விட சசிகலாமா மீண்டும் பொதுச் செயலாளர் ஆகணுங்கிறது தான் இவ்வளவு நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது. இவ்வளவு நாளாக நடந்துட்டு இருந்தது அதுதான். இப்போ ஓபிஎஸ் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை விரட்டி அடித்த ஒரு கட்சி திமுக. ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போகணுங்கிறதுக்காகவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடாது, கர்நாடகாவில் தான் அவங்க மேலே வெறுப்பு இருக்குது, அதனால் கர்நாடகாவில் அந்த கேஸை கொண்டு போகணும்னு சொன்னது திமுக. அங்கே போய் பேசுகிறாருன்னா அப்புறம் அவர் கட்சி தொடங்கினா தொடங்காட்டி என்ன, எதிரியோடையே போய் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டா இவர் தனி கட்சி தொடங்கினா என்ன தொடங்காட்டி என்ன. ஸோ ஓபிஎஸும் அங்கே ஒரு பொருட்டாக இல்லை. டிடிவி தெளிவாக அவருக்குன்னு ஒரு கட்சியை தொடங்கிட்டு போயிட்டார். பிஜேபியை 2019 எதிர்த்தார், 24 இணைந்தார், இப்போ திரும்ப பொசிஷனுக்கு வந்துட்டார். இந்த பொலிட்டிக்கல் மாற்றம் ஒரு தவறுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். வேலை செய்கிறவங்க டிடிவி கிட்டேயும் கூட்டம் கூட்டக்கூடியவங்க சசிகலாமாகிட்டையும் கத்தி பேசுகிறவங்க ஓபிஎஸ் கிட்டையும் போனாங்கங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு. இல்லை அப்படி பார்த்தாலும் இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களிடம் கூட இருந்தவர்கள் இப்போ யாருமே அவர் கூட நெருக்கமாக இருந்தவர்கள் இல்லை. அதான் கூட இருந்ததே திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யறதுக்கு தான் இருந்தாங்கங்கிறது. இவங்கெல்லாம் திமுகவுக்கு திரும்பி போகும்போது அவரும் புரிஞ்சிட்டு இருப்பார் பாவம். அவரே அதுதான் சொன்னார். ஆமாம், அவரே அது இந்த 2வது தர்ம யுத்தத்தை உருவாக்க சொன்னதே அது மாதிரி எனக்கு ஒரு சூழல் தான், இவங்க தான் சொன்னாங்கன்னு திரு வைத்திலிங்கம் பேர் வந்து குறிப்பிட்டு. அவர் அடிப்படையில் நல்லவருங்க, தம்பி மகனை பற்றி எனக்கு கருத்து இல்லை, ஆனால் அவர் வந்து இப்படி தான் போவார்னு தெரியும். இவ்வளவு நாளாக இவங்கெல்லாம் ஒன்றிணையணும் எடப்பாடி சுயநலவாதி துரோகின்னு பேசிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து அவங்க சைஸ் செப்பல் என்னன்னு கேட்டு வாங்கி கொடுக்கணும், நல்ல செப்பலாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒற்றுமைன்னாங்க, இவன் திமுக கிட்ட போகிறவங்க கிட்ட எப்படி ஒற்றுமையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுங்கிற அடிப்படையில் இப்போ சசிகலாமா கட்சி தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம், திமுகவை விரட்டி அடிக்கணும் தான் அவங்களுடைய நோக்கம், ஊழல் செய்யாத நேர்மையான ஒரு தலைவி, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நானும் கேட்டுக்கிறேன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் இப்போ ஏன் வந்தது? முக்குலத்தோர் வாக்கு ஓபிஎஸ் மூலமாகவோ டிடிவி மூலமாகவோ சசிகலா மூலமாகவோ என்டிஏக்கு போயிடக்கூடாது. ஓபிஎஸ் அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ்ஐ எப்படி கொண்டு வரணுமோ அங்கே ஒழுங்காக கொண்டு வந்துடுவார். அது வரைக்கும் இவர் காத்திருக்கணும், அதுதான் பிரச்சனை. இவர் நேற்றுக்கே முடிக்கணுங்கிறாரு, இல்லைங்க நாளைக்கு தான் முடிக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது டிஆர் பாலுவனுடைய அழுத்தமா அல்லது யாருடைய அழுத்தம்னு தெரியாது, இவங்க ஒரு கட்சியை தொடங்குறாங்கிறாங்க. பேர் வச்சுட்டாங்களான்னு தெரியல, கொடி வந்தது நான் பார்த்தேன், பேர் வச்சுட்டாங்களா அதிமுகன்னு ஒரு பேர் வச்சதாக ஒரு தகவல் முடிவாகல, தவறு இல்லைங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. கேள்வி என்னன்னா, இவங்களுடைய பொசிஷன் என்னவாக இருந்தது, இவங்க யாரு அப்படிங்கிறதெல்லாம் ஜெயலலிதா அம்மா சிவிகாரவலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆண் மகன் அரசியலுக்கு போகிறான்னு சொன்னால் வீட்டில் ஒரு பெண் இருந்து அதை பார்த்துக்கிறாங்க. நான் வெளியில் போய் அரசியல் செய்யணும் போது என்னுடைய வீடை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒருத்தருக்கு இருந்தது, அதுதான் சசிகலா. அப்படி தான் அவங்க வந்து சிவிகாரவல் கொடுத்த இன்டர்வியூவில் கொடுத்தாங்க. இவங்க சில டைம் நான் எம்ஜிஆருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா அம்மாக்கு இது வேண்டான்னு சொல்லியிருக்கேன், அதெல்லாம் கேட்கலன்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள நிலையில் மக்கள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இவங்க அப்படிதான் எடுக்க வேண்டியிருக்கா, அப்படிதான் இருக்கா, என்ன ஏற்றுக்கொள்ள இல்லை, ஏன் மனது இல்லை நான் அவனை புரிஞ்சுக்கோங்க. நேற்று கூடியிருக்கக்கூடிய கூட்டம் அதை தான் கம்யூனிகேட் பண்ணதா. இது பாருங்க, கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறது நான் விஜய்க்கு தான் இன்றைக்கி நான் டாப்புன்னு சொல்லுவேன். அதை நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, இல்லைங்க அப்படிலாம் பெருசாக வந்துடாது, 6% வரலாம் 8% வரலான்னு நானும் நீங்களும் ஒரு அரை மணி நேரம் விவாதிக்கக்கூடிய அளவில் தான் கூட்டம் வர்றது, தானாக வர்ற கூட்டத்துக்கே நானும் நீங்களும் விசாரிப்போம். இனிமே தான் பார்க்க போகிறீங்க, நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம், அப்போ அம்மாவுடைய சிக்னலுக்காக தான், சின்னம்மாவுடைய சிக்னலுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இனிமேல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்களே. இந்த உலகத்தில் எங்கேயாவது சிறையிலிருந்து வந்த ஒரு தியாகியை சென்னையில் வந்து சேரும் வரைக்கும் 24 மணி நேரம் கூட்டம் நின்று 192 கோடி ரூபாய் ஆனதாக சொல்கிறாங்க. அது எனக்கு கருத்து இல்லை, நான் பார்க்கல, நான் எண்ணி கொடுக்கல, அதனால் நான் விமர்சிக்க விரும்பலை. 24 மணி நேரம் அவங்க ஜெயிலேருந்து பெங்களூரில் இருந்தாங்க, இப்படி ஒசூர்லேருந்து டைவ் அடித்தா பெங்களூர் வந்துடும். அங்கேருந்து 24 மணி நேரத்தில் அந்த வண்டி வருது, மக்கள் அப்படியே அனைத்திரண்டு ஐயோ சசிகலா அம்மா வந்துட்டாங்க, நீங்கள் வரணும், உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷோ எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஷோ நேர்மையானதுன்னு நான் எடுத்துக்கிறேன்.
நேர்மையானதுன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மக்கள் நின்றாங்க இல்லையா 24 மணி நேரமும் அந்த சில கிலோமீட்டரில், அவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்கே இருக்காங்க? நேற்றுக்கு அவங்க தான் வந்தாங்களா? அவர்கள் தான் வந்தாங்களா? அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? அதாவதுங்க, அரசியலில் நாடகம் பண்ணணும், நான் வேண்டான்னு சொல்ல, நாடகமே அரசியல் ஆகிடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததா? எடப்பாடி ஐயா இன்னி வரைக்கும் சசிகலா அம்மாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக பேசியிருக்காரா? பேசவே மாட்டார், தகவலே கொடுக்க மாட்டார். அண்டர் கரண்ட் என்னவாக இருந்ததுன்னா, சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் ஆகணும், திருப்பி எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கணும், எடப்பாடி ஐயா டீ கடை வச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு அதிமுக அலுவலக வாசல் ஏதோ ஒன்று இல்லைங்க. முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பாருங்க, எடப்பாடி ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வளவு நாள் இத்தனை பெரிய திமுக எதிர்த்து போராடுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரை விலகி போகாம கட்டுக்காத்து வச்சிருக்காரு, அவ்வளவு பெரிய ஆளு. ஆனா நான் பொதுச் செயலாளர் ஆகணுங்கிறது இவங்களோட எண்ணமாக இருந்தது. இவங்க அப்படித்தான் கூட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இப்ப இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஆக்கப்பட்டவதான அவர்கள் எல்லாரும் சேர்ந்தானே ஆக்குனாங்க பொதுச் செயலாளரா? பாருங்க, இதுதான் தவறு. அதிமுகவுடைய ஒழுக்கம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. திமுக மாதிரி பல்லக்கு தூக்கிகளை வைத்துக்கொண்டு முடியாட்சி நடத்துகின்ற ஒரு கட்சியாக இருந்ததுன்னா அதிமுக தோன்றியே இருக்காது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வரணும். யார் வர முடியும்? யாரோ தேர்ந்தெடுங்க, எங்களுக்கு வேலை முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், பதட்டம் தான் ஓபிஎஸ்ல இருந்து, எடப்பாடியில இருந்து, செங்கோட்டையன்ல இருந்து, பொன்னையன்ல இருந்து எல்லாருக்கும் இருந்ததே ஒழிய வேற எதுவும் இல்லை. இவங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களா, தேங்க்யூன்ட்டாங்க. ஆனால் சட்டம் அதை விடலை. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமி உள்ள வந்தார், 2வது முறையாக பொழப்ப கெடுக்கிறதுக்கு. 99 ஒரு முறை பொழப்ப கெடுத்தது அவர் தான். ஒழுங்காக ஆட்சியில் போய் இருந்தாங்க, வாஜ்பாய் கூட்டணியில் இருந்தாங்க. திமுக மத்திய அரசை பார்த்துருக்காது. மாரணையா மட்டும்தான் டெல்லியை பார்த்து டெல்லினா இப்படி இருக்கும் அப்படின்னு திமுக இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. திமுக டெல்லிக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. சுப்பிரமணிய சாமி தான் கெடுத்து விட்டார். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணார், இந்த இடத்துல கொண்டு வர முடியும். அவங்க தான் சிறந்த தலைவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சுப்பிரமணிய சாமி. அதிமுகவின் தலைவியாக வரக்கூடிய அத்தனை தகுதியும் சசிகலாவுக்கு தான் இருக்குன்னு சொன்னார். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நிலைமை எல்லாம் வேற வேற விதமா மாறிடுச்சு. ஒரு ரியலிசத்துக்கு வரணுமா வேண்டாம்? அதாவது இதுதான் நிதர்சனம், இதுக்குள்ள நான் வரணும், இதுல இருந்து நான் தாயின்னு சொல்லிக்கிட்டாங்களே, அதுல நியாயம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா கூடவே இருந்திருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிட்டாங்க, எல்லா கதையும் நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு டிஆர் பாலுவின் அழுத்தத்திற்கு இவர்கள் அடிபணிய வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குங்கிறது உண்மையா பொய்யா? ரைட், நீங்க ஒரு புதிய தகவலை சொல்லியிருக்கீங்க, பேசுவோம். இல்ல, திமுக ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. திமுக தான் பாமக உள்ள போய் அப்பாக்கும் பையனுக்கும் பிரச்சனையை உருவாக்குது, மதிமுகலையும் உருவாக்கிச்சு. துரை வைகோ இன்ஃபேக்ட் அதை டாலரேட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிட்டார். உண்மையை சொன்னால் எஸ், போஸ்ட்போன்ட் த ஹோல் திங், பார்த்துக்கலாம் அப்பாக்கு அப்புறம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்துட்டார். காங்கிரஸுக்குள்ளே போய் தொல்லையை பண்ணுறதும், அதே மாதிரி சசிகலாவை வைத்துக்கொண்டு இப்போ பண்ணணும்னு நினைக்கிறதும் எல்லாமே திமுக செய்கின்ற வேலை தான். காரணம் என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த உடனே முடிஞ்சு போச்சு. 20+18 38ங்கிறது முடிஞ்சு போச்சு. விஜய் சீரியஸாக இருக்காப்புல. விஜய் கடைசி நேரத்தில் அரசியல் விட்டு ரஜினியை விலகிறேன்னு சொன்ன மாதிரி விலகிறதுக்கு ஒத்துக்க மாட்டாப்புல. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் குழப்பம் பண்ணி அதிமுக பிஜேபியோட அது போகாமல் பார்த்துக்கிற வேலையை திமுக முழு மூச்சாக செய்தது. இல்லைன்னா ராமதாஸ் மாதிரி ஒரு சமுதாயத்துக்காக பாடுபட்டவர் அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் மகன் மீது பயன்படுத்தியிருக்க மாட்டார். அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணிச்சு. இப்போ கடைசியாக அது பண்ணியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணிங்கிறது நடக்க போகிறதா இல்லையாங்கிறது மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும். நாத்தாக்கா அந்த கூட்டணி அமைந்தால், காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் நாத்தாக்கா முடிவில் ஏதாவது மாற்றம் வருமாங்கிறத நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் நடக்கலைன்னா விட்டுருங்க, நல்லதுதான். நாத்தாக்க முடிவு வருமாங்க, ஏன்னா ஆல்ரெடி 234 வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. பாருங்க, அவரால் 236 பேர் எனக்கு ஏற்கனவே அறிவிச்சவங்களே திருப்பி அறிவிச்சிருக்காரா? போன முறை 234 பேர் நிறுத்தி வச்சார். அவங்களே திரும்ப நிக்கிறாங்களா? அது ஒரு சிலரா அவங்கள ஓடி போய் நிறைய பேர் ஹேபியஸ் கார்பஸ்ல வழக்கு. ஏங்க, ஒரு கட்சியை நீங்க அவ்வளவு குறைத்து மதிப்பிட, நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த 234 வேட்பாளர்கள்ல எத்தனை பேரை இந்த 230 ரிப்பீட் பண்ணிருக்காரு? சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு, நிறைய பேர் இப்படி நமக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும். நீங்க சொன்னா ஒரு 2% வருமா, 4% இருக்காங்க. நான் அதுக்காக நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது. 0க்கும் 8%க்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் 234ல. நான் தெளிவா சொல்றேன், அவரை பொறுத்த வரைக்கும் புதுசா வேட்பாளர் கொண்டு வரதான் அவருடைய பெரிய பலவீனமே. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணின்னு என்று ஒன்று அமைந்து விட்டால் கண்டிப்பா நாத்தாக்காவுடைய முடிவில் மாற்றங்கள் வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கு. ரைட்.
அவர் நேற்றுக்கு பேசுனதுக்காக இன்னைக்கு வருத்தப்பட்டவரே இல்லை. அதனால சொல்றேன். நீங்க என்ன கேட்டா எந்த தலைப்பு வச்சாலும் 6 தொலைக்காட்சிக்கும் சொல்றேன், எடப்பாடியை திட்டுவதற்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சப்ஜெக்ட் திட்டத்துக்கு வேலை இல்லாமலாம் வரலைங்க. 2004 எடப்பாடி இல்லைங்க, ஒரு வெற்றி கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன். ஒரு வெற்றி, அதாவது தோல்வி வெற்றி சகஜம், தொடர் தோல்வியே பண்ணிதான் இல்ல நான் உங்ககிட்ட தான் வரேன். ஏன்னா உங்ககிட்ட நல்ல பொறுமையா பதில் சொல்லக்கூடிய தன்மையை நான் பார்க்குறேன் வந்தவங்களில். ஐயா, எனக்கு இந்த 39 எம்பி போயிருக்காங்கல்ல திமுகலேருந்து, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதிமுக எம்பி பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு 10 திமுக எம்பி இப்போ போயிருக்காங்கல்ல பாராளுமன்றத்தில், அவங்க பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டே இருங்க, நான் அதுக்குள்ளே மற்றதை பேசுகிறேன். இப்போ போயிருக்காங்கல்ல 39 எம்பி ஜெயிச்சு போயிருக்காங்கல்ல, அதில் ஒரு 10 பேரை சொல்லட்டுமே. அதுக்கு அடுத்தது வரேன். 2004, 6, 9 3 வாட்டி ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க. அந்த டைமில் மொத்தமாக 2 வாட்டி இதில் ஜெயிக்கலை, அதாவது கலந்து கொள்ள இடைத்தேர்தலில் 5 தோல்வின்னு எடுத்துக்கிட்டா அவங்களும் 12 தோல்வியை பார்த்துருக்காங்க. கருணாநிதி ஐயா 14 தோல்வியை பார்த்துருக்காரு. சும்மா 10 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி எடப்பாடின்னா பிரித்து எப்படியெல்லாம் அவரை சிதைக்க முடியுமோ. சசிகலாமா தான் வரணும். இப்போ அதிமுக சசிகலாமட்ட ஏற்றி கொடுத்துட்டா திருப்பி 53% பத்தி பேசல, வெற்றி பெற்ற இடங்கள். கேள்வி என்னன்னா, சசிகலாமட்ட கொடுத்துருவோம் அதிமுகவை, போட்டோம் திமுக மாதிரி அதுவும் ஒரு குடும்ப கட்சி ஆகட்டும் அப்படின்னு பண்ணிட்டா ஃபைனல்னா ஒரே ஒரு குறிக்கிறேன். நீங்கள் எதிர்கட்சியாக கூட ஜெயிக்கலன்னா பரவாயில்ல சார், நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தோம் அதிமுக 22 தொகுதி டிஜிபி சார் 18 சட்டமன்ற உறுப்பினர் வெளில எடுத்து போனார். மொத்தம் 22 செத்து போனவங்களாம் சேர்த்து 22 தொகுதியில் பை எலெக்ஷன் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் தான் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார், ஆளுங்கட்சி முதலமைச்சராக இருக்கார் இந்தியாவில். அதில் நம்ம வந்து 9 தொகுதி தான் ஜெயிச்சோம். அதில் 13 தொகுதி யார் ஜெயிச்சது? திமுக. இங்க பாருங்க, உங்களுக்கு எதிர்கட்சி ஜெயிச்சு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். 22 நிறைய சொல்லுங்க. அதே டைம் அவர் 22 அவரான எடப்பாடியை திட்டுவதற்கு விவாதம்ட்டு போயிருங்களே. என்னப்பா கேள்வி? சசிகலாமாவை பற்றி தானே. 22 சார், நீங்க ஏற்கனவே சொன்னதுக்கே நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன் சார். 3 முறை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்கினாங்கிறீங்க, 3வது முறை ஓபிஎஸ் முதல்வர் ஆகும்போது ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க. நான் சொல்லல, அது அவர் சொன்னாரு. 3 வாட்டி ஆகினாங்க, 3 வாட்டி ஆகினாங்க. 2வது வாட்டி ஆகின போதே அந்த அம்மாக்கு பிடிக்கல. இல்லங்க, 2வது வாட்டி ஆகணும். நான் வரேங்க. நான் கரெக்டா தான் சொன்னேன், நீங்க உங்க பதில கரெக்டா திருத்திக்கீங்க. அவர் சொல்லும்போது சொன்னார் அத 3 முறை 3 முறை ஆயிட்டாரா இல்லையா? 3 முறை ஆயிட்டாரு, மாற்றல. 3வது முறை அவரால் ஆக்கப்பட்டவர் இல்லைன்னு சொல்றார். 2வது முறை அவங்களுக்கு விருப்பம் இல்ல. 2வது முறை அவங்க சந்திக்கவே இல்லை, ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை. அவங்க திரும்பி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க. அதெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. அடுத்த ஓபிஎஸ் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்க, அவர் நல்லவருங்கிறதோட முடிச்சுக்கலாம். நம்ம இப்போ சசிகலாமா கிட்ட வருவோம். இப்போ அடிப்படையில் இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு 10 எம்எல்ஏக்கள் அனுப்பணும். யாரோட சேர்ந்து? விஜயோட சேர்ந்து அனுப்பலாம். விஜய்க்கே 10 கணிப்புலே போவாங்களாங்கிற ஒரு டவுட்டில் தான் அவர் கட்சியை நடத்தின்னு இருக்கார். காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தால் தான் ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதுவும் வாய்ப்பு இல்லை. அதை திமுக ஆல்ரெடி தடுத்துட்டு இருக்கு. என்ன சார் 15% ஓட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் தான் நேற்று புஷி ஆனந்த் சொன்னார், நம்ம வந்து 178 180 தொகுதிகள் போவோம்னு சொல்லியிருக்கிறார் சார். கனவு காண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பகல் கனவு காண்ற அளவுக்கு புஷி ஆனந்த் கிட்ட பணம் நிறைய இருக்கு, அதில் தூங்கலாம், பகல்லையே தூங்கலாம். கேள்வி என்னங்க, ஐயோ எடப்பாடி வேஸ்ட்டுங்க. எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு பொதுச் செயலர் எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு செயற்குழு உறுப்பினரை எடுக்க முடியல, ஒரு பொதுக்குழு உறுப்பினரை எடுக்க முடியல. ஆனா எடப்பாடி வேஸ்ட். 100 வாக்காளர்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு பலமுறை சொல்லிட்டான், திரும்ப ஒரு முறை சொல்றேன். 100 பேர்கிட்ட வாக்கு இருந்ததா? 12 பேர்கிட்ட இருந்து போயிடுச்சு. ஏன்னா 4-5 முறை செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீக்கலன்னா தப்பாயிடும், நீக்கிட்டீங்களா? 70% தான் ஓட்டு போட்டாங்களா? 70% தான் ஓட்டு போட்டாங்க, 30 போடலையா? அப்போ 18 இந்த வாட்டியும் போட போறது இல்லைங்கிறதுல ஒரு டவுட் இருக்கா? இப்போ மீதி இருக்கிறது 70% வாக்களித்தவர்கள் தானே. வாக்களித்தவர்களில் 8% வந்து தாத்தாக்காக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 20% விஜய்க்கு எழுதி வைங்க. புஷி ஆனந்தெல்லாம் இருக்காரு, இவங்க சசிகலாமா வேற போகிறாங்க, செங்கோட்டையன் ஏற்கனவே அங்கே போய் உட்காந்துருக்காரு. 20% வருதுன்னு வச்சுக்கோங்க. பண்ருட்டியார் ஆதரவு தெரிவிச்சு, ஐயோ பண்ருட்டியார் ஆதரவு தெரிவிச்சுதான் எனக்கு கிளைமேக்ஸ்ல இந்த பக்ஷி பறக்கிற மாதிரி ஒரு காட்சி காட்டுவாங்க, வில்லன் சாவ போறான்னு. எனக்கு கரெக்டா டைவர்ட் ஆரம்பம் வந்தாங்க. இருங்க, மீதி இருக்கிறது 42. சரி இருங்க சார், அவர் கம்ப்ளீட் பண்ண தகவல் வருது இல்லைங்க. சில மெழுகுவத்தி எடுத்துட்டு நடந்து போவாங்க. சரி ப்ளீஸ் நீங்க கம் டு தி பாயிண்ட். 42 இல்ல ரவி சார் ஒண்ணு பலமாய்ந்த கூட்டணி வருதுன்னு எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் சொல்லிருக்காரு. யார் அந்த பலமாய்ந்த கூட்டணி சொல்லட்டுமா? அந்த வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்துகிறேன். கசவுகளை எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் கூட்டணி தானே பலமாயிருச்சு.
பச்சையா சொல்றதா இருந்தா 42% மீதி இருக்கிறது இவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ 21 21 அல்லது நான் 22 18 அப்படின்னு தான் அது வரப்போகுது. இவர் 20 வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகுது. சரி, இந்த பாயிண்ட் நீங்க கண்ட்ரோல் பரம்பரை சொல்லிட்டேன். கேள்வி என்னன்னா, நான் கட்சி தொடங்கியது எதற்காக? எனக்கு திமுகலேருந்து ஒரு நிர்பந்தம். டிஆர் பாலு ஐயா சொல்றாரு, முக்குளத்தோர் வாக்கெல்லாம் டிடிவி எடுத்துட்டு போயிடக்கூடாது, நாங்க அதை நம்பி தான் கதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வாழ்க்கை நல்லபடியா நடந்துரும். ஆனால் இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்கு போயிடக்கூடாது, அது எப்படி எல்லாம் பிரிக்கலாம் ரவி சார் அப்படிங்கிறதுக்காக சசிகலா அம்மாவை அவங்க பாவம் கட்சி தொடங்குற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. கட்சி தொடங்குற எண்ணம் இருந்திருந்தா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நித்யானந்தம் சாருக்கு தெரியாத கட்சி வளர்ச்சி இல்ல, ஏதாவது ஒரு போராட்டம் தெருவில் இறங்கி நடத்தணுமா வேண்டாமா? இதுக்கு மேல பண்ண போறாங்க. இது பாருங்க, நானு அவங்க 9 வருஷம் அமைதியா இருந்தாங்கன்னு சொல்றேன். போராட்டம் எடுத்து பண்றது பாருங்க, அரசியலினுடைய அறிக்கை கொடுத்திருந்தானே. நான் தானே அதிமுக பொதுச் செயலாளர்னு தானே அறிவிக்கை இன்னைக்கு வருது. ஏங்க, அதிமுக பொதுச் செயலாளர் தானே இன்னைக்கு அறிவிக்கை வருது. எங்கேயாவது மாத்திருக்காங்களா? போய் ஒரு கல்வெட்டுல வேற போய் சொந்த செலவுல போட்டுக்கிட்டாங்க, பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டாங்க. நான் தான் வச்சேன் அந்த கல்வெட்டு. நீங்க தானா? அப்ப வேலை அப்ப உங்க செலவா? பரவாயில்ல, போனா போது போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க போராட்டம் அரசியலுக்குள்ள இறங்கி பண்ணணும் இல்ல, வெறும் அறிக்கை விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அறிவிக்கை யார் வேணாலும் எழுதி கொடுக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம், இவங்களால படிக்க முடியுது, நம்ம முதலமைச்சரால அது கூட படிக்க முடியல. அது வேணா ஒத்துக்கிறேன். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த கட்சி தொடங்கியதனுடைய நோக்கம் என்ன? தாவேக்காவோட சேர்ந்து 10 எம்எல்ஏக்களை அனுப்பணுங்கிறது உங்களுடைய நோக்கமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்லுவேன்.